ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பர்த்டே கேக் செய்ய போகிறோம். 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் மஞ்சக்கரும் வெள்ளைக்கரும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை நல்ல சாஃப்ட் பீக் வர்ற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள், மேலே வரைக்கும் பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை கீழே சாய்ச்சாலும் கீழே விழுகாது. இதுதான் இதோட பதம். இந்தளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க மஞ்சக்கருவையும் நல்லா 3 நிமிஷத்துக்கு அடிச்சுக்கலாம். மஞ்சக்கருவை நல்லா அடித்ததுக்கப்புறம் நம்ம 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் அடிச்சுக்கலாம். பவுடர் பண்ண சுகர் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் அடிச்சுக்கணும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டுக்கலாம். இப்போது 1/4 கப் பால் சேர்த்து கலந்துக்கலாம். பால் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப் மைதா சேர்த்து மெதுவாக கலந்துக்கங்க. அழுத்தம் கொடுக்காமல் கலந்துக்கங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக கலந்துக்கங்க. மைதா நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. அவ்வளோதான், நம்ம கேக்கோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பர் போட்ட ஒரு பேனில் வச்சிடலாம். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். 15 நிமிஷத்துல இருந்தே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கங்க, கருகிராமல். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 25 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆகும். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பின்னாடி தான் நம்ம எடுக்கணும். லைட்டாக கூட சூடு இருக்கக்கூடாது. கேக்கை ரெண்டாக பிரிச்சிடலாம். கேக் வைக்கிறதுக்கு கீழே அட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதில் ஃபாயில் பேப்பர் போட்டு சுற்றி மடக்கிட்டிங்கன்னா கேக் வைக்கிற அட்டை ரெடி ஆயிரும். இது வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பிளேட்லேயே கூட வச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வரும். 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த 2 கப் அளவுங்கிறது நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க கேக்குக்கு சரியாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் அடிச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை போதும்னா விட்டுருங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு சர்க்கரை சரியாக இருந்துச்சு. 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து கலந்துக்கங்க. ஹை ஸ்பீடில் ஒரு 4 நிமிஷம் அடிங்க, சரியாக இருக்கும். விப்பிங் க்ரீமை இப்படி கீழே சாய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த கீழே வரக்கூடாது. எனக்கு இன்னும் பதம் வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிறேன். நீங்கள் சாய்ச்சிங்கனாலும் அந்த இது கீழே விழுகக்கூடாது க்ரீம், அதுதான் சரியான பதம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ கேக் க்ரீம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அசெம்பிள் பண்ணிடலாம். கீழே கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு நம்ம கேக் ஒரு பீஸ் வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் கீழே விழுகாமல் இருக்கும். அரை கப் தண்ணியில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். எல்லா சைடும் படுற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு லேயர் க்ரீம் வச்சிடலாம். உங்களுக்கு க்ரீம் சாப்பிட பிடிக்கும்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லா சைடும் படுற மாதிரி தடவிட்டு நம்ம இன்னொரு லேயர் கேக் வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சக்கரை தண்ணி இந்த கேக்குக்கு மேலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். சக்கரை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ரீம் வச்சு ஃபுல்லாக தடவிக்கலாம். நம்ம மேலே வேறு டிசைன் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கிட்டி டிசைன் பண்ணுறேன். பாதி அளவு க்ரீம் எடுத்து நான் அதில் ரோஸ் கலர் கலந்துக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம கேக் மேலே டிசைன் பண்ணிடலாம். இந்த கோட்டுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம டாட்டாக ரோஸ் கலர் வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம பூனைக்குட்டியோட கண்ணும் மீசையும் வரைஞ்சிடலாம். இப்போது சுற்றி இருக்க எல்லா இடத்துலையுமே ஒயிட் கலரில் டாட் டாட்டாக வச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் கேக் செய்கிறது. நீங்கள் வீட்டிலே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செஞ்ச திருப்தியும் இருக்கும், காசும் கம்மியாக வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது எடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.